ஒரு ஏர்போர்ட்டையே மொத்தமா தூக்கி வைக்க முடியுமா? முடியும். ஜப்பான்ல இருக்கக்கூடிய கான்சா ஏர்போர்ட்டை அப்படிதான் அவங்க பண்ணி காப்பாத்திட்டு இருக்காங்க. 31 வருஷத்துக்கு முன்னாடி 1994ல அந்த ஏர்போர்ட்டை கடலுக்குள்ள கட்டிட்டாங்க. கட்ட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அந்த ஏர்போர்ட் தொடர்ந்து கடலுக்குள்ள மூழ்கிட்டே தான் இருக்கு. இப்போ வரைக்குமே மொத்தம் 12 மீட்டர் ஆழத்துக்கு அது கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இதுக்கு மேல அதை மூழ்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அந்த ஏர்போர்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் கான்சா ஏர்போர்ட்டே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை லிஃப்ட் பண்ண முடியும்? பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கட்டும்போது சொல்லப்போனால் பெரிய ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, சின்னதாக எந்த ஸ்ட்ரக்சர் கட்டினாலுமே குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு ஆபத்து வரும், அதிகபட்சம் எந்த அளவுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே அசஸ் பண்ணி இந்த அதிகபட்ச ஆபத்துலேருந்து கூட தப்பிக்கிற அளவுக்கு தான் அதை டிசைன் பண்ணி கட்டுவாங்க. அந்தபடி பார்த்தோம்னா இவங்க கணக்குப்படி அதை கட்டி முதல் 50 வருஷத்தில் அது வெறும் 5.7 மீட்டர் தான் கடலுக்குள்ள மூழ்கும் அப்படிங்கிறது தான் குறைஞ்சபட்ச கணக்காக இருந்திருக்கு. அந்த குறைஞ்சபட்ச கணக்கை வச்சே அவங்க டிசைன் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கட்ட ஆரம்பிச்சதுனால அதை கட்டி முதல் 5 வருஷத்திலேயே 8 மீட்டர் அளவுக்கு அது கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி மூழ்கிறதுமே மொத்த தரையும் ஒட்டுமொத்தமாக கீழே போகாம ஒரு பக்கம் அதிகமாக மூழ்கிறது ஒரு பக்கம் கம்மியாக மூழ்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அன்னிவனா அங்கங்கன்னு மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே விட்டோம்னா பயணிகளுக்கு கண்டிப்பாக ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அதுக்காக அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போக முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1994லேயே 140 கோடி அமெரிக்க டாலர் செலவு பண்ணி அதை கட்டியிருக்காங்க. அப்போ இதை கண்டிப்பாக சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கிடைச்ச டெக்னிக் தான் எங்கெல்லாம் மூழ்குதோ அந்த இடத்தெல்லாம் தூக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறது தான். அதாவது அந்த ஏர்போர்ட்டோட டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினல் சப்போர்ட் பண்றதுக்காக 900 காலம்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது போக அந்த மொத்த அந்த டெர்மினலையுமே எந்த இடத்துல மூழ்குது அப்படிங்கறத தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரியான கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ எங்கெல்லாம் மூழ்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியுதோ அந்த இடத்துக்குலாம் போய் அந்த காலம்ஸ் கீழே ஹைட்ராலிக் ஜாக்ஸ் போட்டு அதை தூக்கி நிறுத்துறது, அது கீழே தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து இவங்க 30 வருஷமா பண்ணி எந்த இடத்துலலாம் அது மூழ்கி இருக்கோ அந்த இடத்துலாம் சரிசமமா வச்சுக்கிற மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை அங்கே காலம்ஸ் இல்லை ஆனா அந்த இடத்துல மூழ்கி போகுது, மேலே தரைக்கும் அந்த இடத்துக்குமான சப்போர்ட் இல்லாமல் போகுது, இதை விட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அங்கே எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, படிக்கட்டுகள் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் தொடர்ந்து இந்த விமான நிலையத்துக்கு எதுவும் ஆகாமல், அதாவது அதை மூழ்கிறத தொடர்ந்து கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது போக மொத்தமாக அது மூழ்கும் போது தண்ணி உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. கடல் சீற்றம் வரும்போதுமே ரொம்ப சீக்கிரமாக உள்ள வந்துடும் அப்படிங்கிறதுனால தடுப்பு சுவரோட உயரத்தை தொடர்ந்து அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் இயற்கையாகவே கீழே இருக்கக்கூடிய மண் எல்லாமே கொஞ்சம் காம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால முன்ன இருந்ததை விட அந்த ஏர்போர்ட் அந்த மூழ்கிற வேகங்கிறது இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்கு. 1994 அதை கட்டி முடிக்கும் போது வருஷத்துக்கு 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு மூழ்கிட்டு இருந்த அந்த கான்சாய் விமான நிலையம் இப்போ வெறும் 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு தான் மூழ்கிட்டு இருக்கு. மூழ்கினதை சரி பண்ணாங்க. சரி, முதல்ல எப்படி கடலுக்குள்ள ஒரு விமான நிலையத்தை கட்டியிருப்பாங்க, எதுக்காக கடலுக்குள்ள கட்டணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் சேனல் லோகோ கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கான்சாய் ஏர்போர்ட்டை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவெல் ஹெல்த் மிக்ஸ்.